ஆளுமை மிக்க தலைவர்கள் இப்போது இல்லை. அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தால் ஒரு மூன்றாவது அணியை பற்றி சிந்திக்க முடியும். ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலையிலே இந்தியாவும் இருக்கிறது, நாமும் இருக்கிறோம். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி அடுத்த முறை எப்படியாவது ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்திவிட வேண்டும் என்ற ஏதோ ஒரு ரகசிய செயல் திட்டத்தோடு இருக்கிறார்கள் என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு தான் காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அந்த காங்கிரஸ் கட்சி கொஞ்சமாச்சு பொறுப்புணர்வு தான் என்ன செஞ்சிருக்கணும், ஒன்று இடஒதுக்கீடு வரை பேசாமையாச்சு இருந்திருக்கணும். உத்தரப்பிரதேசம் உங்க கண்ணை உறுத்துது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை மாயாவதி அது எவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தினாங்கன்னு நமக்கெல்லாம் தெரியும். மாயாவதிக்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய அலையை முலாயம் சிங் யாதவ் சரியாக அங்கு பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். ராகுல் காந்தி அந்த டீ குடிக்கிற பாலிடிக்ஸ் அங்கே எடுபடலை. இவர் என்ன செய்யறாரு, திடீர்னு போறாரு, கார் விட்டு இறங்குறாரு, ஒரு ஏடிஎம் கார்டில் பணத்தை போட்டு எடுக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் வந்த ராகுல் காந்தி லக்னோவில் ஏடிஎம்க்கு சென்ற போது எடுத்த படம். இப்படி பல படங்களை பார்த்துட்டான் நாட்டில். இது ராஜீவ் காந்திக்கு வேண்டுமென்றால் செல்லுபடியாக இருக்கலாம். ராஜீவ் காந்தி வேறு, ராகுல் காந்தி வேறு. ராஜீவின் காலம் வேறு, ராகுலின் காலம் வேறு. ராகுலுடைய அரசியல் ஈடுபடல. அப்ப ஒரே வழி, வழக்கம் போல் இளிச்சவாயர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்கு வங்கி தான். அதுக்கு என்ன செய்யறாங்க, இடஒதுக்கீட்டை கொடுத்தால் இவர்களை மடக்கி விடலாம். உண்மை, இடஒதுக்கீட்டை நீங்கள் உண்மையாக தந்திருந்தால் வாக்குகள் உங்களுக்கு நிச்சயமாக கொத்து கொத்தாக விழுந்திருக்கும். டெல்லி இமாம் புகாரியா இருக்கட்டும், சையது சஹாபுதீனா இருக்கட்டும், எந்த கவுன்சிலா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து உங்களை ஆதரிச்சிருந்திருப்பாங்க. வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் பர்டிகுலராக பல இடங்களிலே நீங்கள் ஆட்சிக்கு வருகிறீர்களோ இல்லையோ ஒரு 100 தொகுதியை நெருங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் மலர்ந்திருக்கும். ஆனால் என்ன செய்தீர்கள், கொடுப்பதாக அறிவித்து இருப்பதையும் பறிக்கக்கூடிய வஞ்சகத்தை செய்தீர்கள். 4.5% யாருக்கு, முஸ்லிம்களுக்கா, கிறிஸ்தவர்களுக்கா, யூதர்களுக்கா, பார்சிகளுக்கா, வேற யார் இருக்காங்களா? மொத்த மைனாரிட்டிக்கு சேர்த்து 4.5% மத்திய அரசு பதவிகள். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? இது போன்ற அயோக்கியத்தனங்களை அழகாக செய்யக்கூடிய வல்லமை காங்கிரஸ்காரர்கள் மட்டும்தான் உண்டு. ஏற்கனவே சொந்த திறமையின் அடிப்படையில், சொந்த செல்வாக்கின் அடிப்படையில் ஒரு 1% 1.5% முஸ்லிம்கள் ஏற்கனவே மத்திய அரசு பதவிகள் இருக்கிறாங்க. அதுவும் கூட கிடைக்காது. இன்றைய நாள்டன் வரும்பொழுது சீக்கியர்கள் போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க படித்த சமூகம், கிறிஸ்தவர்கள் படித்த சமூகம், அவர்களும் போட்டி போட உருவாயிடுவாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்சிகள் படித்தவர்கள், அவர்களும் அதில் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஏற்கனவே இருந்த அது 1.5% இருந்துருக்காங்க, அதுவும் கிடைக்காத நிலை. அப்போ ஒரு பச்சை துரோகத்தை அல்லவா காங்கிரஸ் செய்திருக்கிறது. அமைச்சரவை முடிவு 1ஆம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் சொன்னாங்க. இம்ப்ளிமெண்ட் ஆகும், ஏன் ஆகாது? சட்ட நகலை தீ வைத்து எரிப்போம், சட்ட நகலை தீ வைத்து எரிப்போம். அப்படி ஒரு மானங்கெட்ட பொதுவாழ்வு எங்களுக்கு தேவையே இல்லை. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ்கான தமிழ்நாட்டை நடமாட முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். எங்களுக்கு மஞ்சள் பண்ணி நடந்துருவியா நீ? உனக்கு அவ்வப்போது உயிர் போறதும் உயிர் வர்றதும் எங்க கையில் இருந்துகிட்டு இருக்கு. நாங்கள் வீசக்கூடிய வாக்கு சீட்டுகளால் பல நேரம் நீ உயிர் பெறுகிறாய், பல நேரம் நீ செல்லா காசு ஆக்கப்படுகிறாய். நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் தெளிவா சொல்லுது, 15% இடஒதுக்கீட மொத்த சிறுபான்மையினருக்கும் கொடுங்க. அந்த 15% முஸ்லிம்களுக்கு மட்டும் 10% கொடுங்க. அது கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சொன்னால், சட்ட சிக்கல்கள் வருவதாக சொன்னால், மண்டல் கமிஷன் கொடுத்த 27%இலிருந்து 8% தனியாக கொடுங்கள். அந்த 8%இலிருந்து 6% முஸ்லிம்களுக்கு கொடுங்கள் என்று நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தில் மிக தெளிவாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண ஒரு அரசியல் விவரம் தெரியாத ஒரு முதியோருக்கு கூட இந்த விஷயம் எளிமையாக புரியும். அவ்வளவு தெளிவாக நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிற பொழுது உனக்கு எவ்வளவு நெஞ்சு துணிச்சல் இருந்திருந்தால் இந்த உண்மைகளையும் நியாயங்களையும் தூக்கி எறிந்து விட்டு மொத்த சிறுபான்மையினருக்கு சேர்த்து 4.5% நீ சொல்லியிருப்ப. இப்படி சொன்னதற்காகவாவது ஊருக்கு ஒரு காங்கிரஸ்காரன் நிறுத்தி வச்சு அடிச்சிருக்கணும். பச்சை துரோகம் அல்லவா? காலம் காலமாக முஸ்லிம்கள் காங்கிரஸ் நம்பிய நாம் அழிந்திருக்கின்றோம். அதற்காகவாவது நீ நன்றி காட்டியிருக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் நீ 10% கூட எங்களுக்கு வேண்டாம், ஒரு 3% முஸ்லிம்களுக்கு மட்டுமே அறிவித்திருந்தால் கூட ஒரு வளர்ச்சியின் முதல் துவக்கம்.
ஒரு இடஒதுக்கீட்டு வாய்ப்பின் ஒரு முதல் அத்தியாயம் என்ற அளவிற்கு கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருப்போம். ஆனால் மொத்த சிறுபான்மையினருக்கு சேர்த்து நீ 4 என்று அறிவித்த பிறகு நாடாளுமன்றத்தையே சந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய போராட்டங்களை நாம் எடுக்க வேண்டும். ஒரு அண்ணா ஹசாரே, ஒரு தனிநபர் ஒரு அண்ணா ஹசாரே நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் முடக்கின்ற பொழுது 25 கோடி முஸ்லிம்களுக்கு அந்த வல்லமை இல்லையா? உண்டு. நாம் நினைத்தால், நாம் நம் சமூகத்தை வலிமைப்படுத்தி களத்துக்கு அடைத்து வந்தால் நாடாளுமன்றத்தை மட்டுமல்ல, இந்த நாட்டிலே பொது தேர்தலை கூட நடத்த முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும். அந்த வல்லமை நமக்கு உண்டு. முன்பு போல் அல்ல. முஸ்லிம்கள் அரசியல் விழிப்புணர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஒன்று தெரியுமா? இந்த நாட்டுடைய உளவுத்துறை என்ன நினைக்குது? ஒன்று, முஸ்லிம்கள் எந்த சிந்தனையும் இல்லாம அசம்பந்தமா இருக்கணும், அல்லது ஆங்காங்கே குண்டுகளை வைத்துக் கொண்டு தங்கள் சமுதாயத்துக்கு தாங்களே தீங்கு விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் ஈஸியா அரசு உள்ள போட்டலாம். உளவுத்துறையுடைய ரகசிய நோக்கம், உளவுத்துறையில எல்லாரையும் சொல்லவில்லை, அதில் இருக்கக்கூடிய ஆபத்தானவர்களுடைய கணக்கு என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் இந்த நாட்டில் போராடவே கூடாது, சிந்திக்கவே கூடாது, ஒரு வகையான அசம்பந்த நிலையிலே இருக்க வேண்டும், அல்லது அதிதீவிரமாக ஏடாகுடமாக சிந்தித்து வன்முறையை செய்ய வேண்டும். வன்முறையை செய்தால் முஸ்லிம் தீவிரவாதம் என்ற பெயரில் அவர்கள் எளிதாக முடக்கி விடலாம், சிறையில் அடைத்து விடலாம், அவருடைய மற்ற உரிமை போராட்டங்களையும் இதை காரணமாக கட்டி ஒழித்து விடலாம். இந்த நாட்டிலே நாம் பல விஷயத்தை படிக்க வேண்டும், பல நூல்களை படிக்க வேண்டும். அதிலே பூநூலை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். இந்த நாடு நாசமா போனதற்கு காரணம் அந்த பூநூல். அனைத்து அதிகாரத்திலும் இருந்து கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை, சிறுபான்மை மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை நசுக்குபவர்கள் அவர்கள் தான். ஒரு விபி சிங் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எழுச்சியாக உருவாகியவனை, அவன் அரசியல் வாழ்வை நிலைகுலைய வைத்தவர்கள் உயர் ஜாதி சக்திகள். ஏன் விபி சிங் என்ன நினைத்தார்? பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு 27% இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், பார்ப்பனர்கள் மட்டுமே கோலோச்சிக் கொண்டிருக்கக்கூடிய அதிகார அவைகளில் நாடார்கள் வரணும், யாதவர்கள் வரணும், முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க வரணும், ஒரு பிள்ளைமார் வரணும், இப்படி எல்லா சமூக மக்களும் வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று நினைத்தார். ஆரியர்கள் நாங்கள் கோலச்சு கூட இருக்கக்கூடிய அவைகளிலே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் நீ வாய்ப்புகளை வழங்குகிறாயா என்று விபி சிங் அவருடைய ஆட்சியை கவிழ்த்தார்கள். எதை சொல்லி கவிழ்த்தார்கள்? அத்வானியுடைய ரத யாத்திரையை கிளப்பி, மத கலவரத்தையும் மசூதி பிரச்சனையும் கிளப்பி, அதன் மூலமாக ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி, இன்னொரு பக்கம் மண்டல் கமிஷனுக்கு எதிராக மக்கள் கொந்தளிக்கிறார்கள் என்று சாலையில ரோட்ல போய்க்கிறவங்க மேல மண்ணெண்ணையை ஊத்தி விட்டு அவன் தன் வீட்டுக்கு போக பெரிய ஆபத்துங்க. வரலாற்று உண்மை. இந்தியா டுடே போன்ற பத்திரிகை பதிவு செய்தது. அவன் எதிர்ப்பே தெரிவிக்கல, அவன் வீட்டுக்கு போறான், அவன் மேல பெட்ரோலை ஊற்றி உயர் ஜாதியை எரிச்சு விட்டு மண்டல் கமிஷனுக்கு எதிராக தீக்குடிப்பு என்று செய்தி போட வைத்தார்கள். அத்தகைய நாசகார சக்திகள் தான் இன்று அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் தான் நமக்கான இடஒதுக்கீட்டுக்கான எதிர்ப்புணர்வை தொடர்ந்து மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரணாப் முகர்ஜின்னு சொல்லி ஒரு வங்காளத்தை பார்ப்பான். பிரணாப் முகர்ஜி தொடர்ந்து இடஒதுக்கீடு விவகாரத்தில் அர்ஜுன் சிங் அவர்கள் சில முயற்சியில் எடுத்த பொழுது அவருக்கு எதிராக காய் நகர்த்தியதும் பிரணாப் முகர்ஜி தான். பிரணாப் முகர்ஜியின் மகேராக்களை சேர்ந்தவர்கள் தான் இப்பொழுதும் இங்கே முஸ்லிம் இடஒதுக்கீட்டுக்கான சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரணாப் முகர்ஜி மட்டுமல்ல, அந்த வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த சதிகளை எல்லாம் நாம்